ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். டே 78 2.81 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்ட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் 54 செகண்ட் ஆயிருக்கு இன்னைக்கு ஓடி முடிக்கிறதுக்கு. ஆவரேஜ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.40 வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஃபைனலி டே 78 கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 40 நிமிஷமா ஒரே இடத்துல தான் வந்து உட்காந்து நிறைய விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஏன்னு கேட்டா எப்பவுமே ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போறதா தான் இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி லோவா ஃபீல் பண்றேனா என்னன்னு தெரியல. எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு தான் நம்ம எப்பவுமே இருந்துட்டு இருப்போம். அடுத்தவங்களோட லைஃப்ல போயிட்டு நான் நல்லவன் அப்படிங்கறது யாருக்குமே நம்ம ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம லைஃப்ல நம்ம நல்லவனா இருந்தா மட்டும் போதும். மோர் ஓவர் வந்து எப்படி சொல்றதுன்னா, நமக்குன்னே கிளம்பி வருவாங்களா, நமக்கே 1008 பிரச்சனை இருக்கையில வந்து நம்ம ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்போம். நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்துல பட்டுதான் அடி வாங்கி தான் வெளியே வருவோம்னா அதுல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் திருப்பி அதுக்குள்ளேயே நம்மளை கொண்டு போய் அடைக்கணும்னு முடிவு பண்றாங்க பாத்தீங்களா. அந்த பிரச்சனைக்குள்ளேயே நம்மள திருப்பி திருப்பி ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கல ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. அதுல இருந்து நம்ம விலகி வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அதுலயே நம்மள புல் பேக் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அதனால வந்து அந்த பிரச்சனையே நம்ம மண்டைக்குள்ள ஓடுற மாதிரியே வந்து சிந்தனைகள் இருந்துட்டு இருக்கு. ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாச்சுன்னா அதுக்குள்ள திருப்பி நம்ம போக கூடாதுங்கிறது தான் என்னோட மைண்ட் செட்டு. ஒன்ஸ் அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு, அதோட முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். திருப்பி கம்பேக் பண்ணி அந்த பிரச்சனையை வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டே இருந்தா அது ஆப்போசிட்ல இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாவும் இருந்துட்டு இருக்கும். ஒரு மாதிரி ஃபெட்டப்பாவும் இருந்துட்டு இருக்குங்கிறது தான் என்னோட மனநிலையா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஒரு மாதிரி இன்னைக்கு இல்ல நேத்துல இருந்தே ஒரு மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. டே வந்து ரொம்ப வர்ஸ்டா தான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். See you tomorrow. டே 79 சந்திப்போம். டாடா பை பை. See you tomorrow.